அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன். இன்னைக்கு டேஸ்டியான சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு வானொலியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1 ஹவர் பிஃபோராக நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் 2 தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அது நல்லா ஊறின பிறகு அந்த தக்காளியும் புளியையும் நம்ம நல்ல கையால் நல்ல கசக்கி பிழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி தோல் மற்றும் அந்த புளி சக்கை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல அந்த புளி கரைசலை ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுப்பில் வானலியில் சமையல் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கோம். சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க அது ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நெய் கூட நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா வெடித்த பிறகு ஒரு வரமிளகாயையும் கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை தூளையும் அதில் போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அதில் கலந்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிறேன். அடுத்ததாக இதில் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக அப்படியே வறுத்துட்டு நாம் கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி தக்காளி கரைசலையும் அதில் ஊற்றிடுறேன். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளை இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொதிக்க வச்சா போதும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக அதில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதிகபட்சம் போதும். இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். சும்மா சொல்லக்கூடாது, சிம்பிளாக அவசரத்துக்கு இந்த பண்ணுற ரசம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 4 அப்பளம் தொட்டுக்கிண்டு சுட சுட சாத்தில் இந்த ரசம் விட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரியலாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் ரசம், தக்காளி ரசம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நம்ம வீடியோ பதிவுகளை உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.